2025 என்ன சார் 2025 சொல்கிறீங்களா? மிடில் ஆஃப் த இயர். ஆமாம், நம்ம புதுசாவா என்னது புதுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு 2021 வெளியிட்டாங்க இல்லையா? அதுக்கு அகெயின்ஸ்டாக அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா, பட் நாங்கள் தமிழக மாணவர்களுக்கு ஒரு புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக ஒரு குழு அமைச்சு ஒரு 14 பேர் நல்ல பெரிய பெரிய கல்வியாளர்கள் அவங்களெல்லாம் அமைச்சு மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இவங்க கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வந்து கேதர் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம் அடங்கிய ஒரு வரைவை வந்து நம்மளுடைய முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் அதில் எதெல்லாம் மாணவர்களுக்கு தேவைப்படுது, மக்கள் எதெல்லாம் வரவேற்பாங்க, எதெல்லாம் வளர்ச்சி பாதைக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இன்னைக்கு ஃபைனலாக 8/8/2025 அன்னைக்கு நியூ மாநில கல்விக் கொள்கை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. புதிய மாநில கல்விக் கொள்கை இது உலகளாவிய இடத்துல இந்த நம்மள தமிழக மாணவர்களை ஒரு முன்னோடி மாணவர்களா எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்ட் அவுட் வந்து சிந்தித்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மையை குழந்தைங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும் அப்படின்றத மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த கல்விக் கொள்கை மெயினாக வந்து சில விஷயங்களை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. 6 வயசுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்போம் அப்படின்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. ஆனால் நம்மளுடைய மாநில கல்விக் கொள்கை 5 வருடங்கள் பூர்த்தி ஆனாலே நம்ம வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ரைட், அது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு 2.5 வயசுலேயே குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய 6 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? கிடையாது. ரைட்டா, அது நல்ல ஒரு விஷயம்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை மும்மொழி கொள்கையை வந்து அவங்க வலியுறுத்தினாங்க. அதில் ஹிந்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் அப்படின்ற மாதிரி இருந்ததா சொல்கிறாங்க. பட் 3வது மொழியும் படிக்கணும் அப்படின்றத தான் நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில பேர் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. பட் ஹிந்தி வந்து அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசு இருமொழி கொள்கை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம், 3வது மொழி கொள்கையோ ஹிந்தி திணிப்போ இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நியூ எஜுகேஷன் பாலிசியில் மாநில கல்விக் கொள்கையில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பொது தேர்வு 3, 5 மற்றும் 8 அப்புறம் 10 அப்படி 12 அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா நியூ எஜுகேஷன் பாலிசியில். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும், மாணவர்களை வந்து மன அழுத்தத்தை கிரியேட் பண்ணும். இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்றது 3ஆம் கிளாஸ்லேருந்தே அவருக்கு டியூஷனு அதர் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெற்றோர்களுக்கும் ஒரு செலவை வந்து அதிகப்படுத்தும். ஒரு வந்து போட்டித்தன்மை இருக்கிறதுனால அந்த குழந்தை சின்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, 10ஆம் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொது தேர்வுகள் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி மாநில கல்விக் கொள்கையில் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அதன்படி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் பொது தேர்வுகள் மட்டும்தான் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓகே தான். ஆனால் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறப்ப எல்லாருமே பாஸ் அப்படின்னு கொடுத்தா அந்த குழந்தை எப்படி அந்த தன்மையில் எதுவுமே ஒரு தேர்வு வைக்கிறப்ப தான் அதுக்கான முயற்சிகள் இருக்கும், அது தேர்ச்சி அடையணும் அப்படின்றதுனால தான் அவன் பயிற்சி பண்ணுவான், அவன் முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பட் இது இல்லாதப்ப அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸை வந்து சிரமப்படும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் 11th and 12th இந்த ஜிஇ எக்ஸாம்ஸோ இல்லை நீட் எக்ஸாம்ஸோ இல்லை கியூஎட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போ இல்லை ஐசர் ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போயோ அந்த பசங்களை பார்த்தோம் அப்படின்னா
+1 +2ல படிக்கக்கூடிய பாடத்துல அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் வந்து கன்ஃபியூஷன் இல்லை. பட் அந்த 11 அண்ட் 12க்கு படிக்கிறதுக்கு அந்த கனெக்டிவிட்டி டாபிக் இருக்கக்கூடிய 6, 7, 8, 9ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க சிரமப்படுது. ஏன்னா ஒரு தேர்வு இல்லை அப்படின்னா எங்க படிப்பாங்க அந்த பசங்க? ஒரு அலட்சிய போக்கு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி வந்து பயணம் பண்றதுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஒரு கல்வியாளரா பார்க்குறப்ப 6ஆம் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ற அல்ஜிப்ரா தான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பார். அப்ப ஒவ்வொரு பாடமும் வந்து பார்த்தீங்கன்னா 6ல இருக்கிறது ஹையர் லெவல்ல படிப்பான், 7ல இருக்கிறதுல 8ல ஹையர் லெவல்ல படிப்பான், 8ல இருக்கிறது ஒவ்வொன்றும் கனெக்டிவிட்டி 7ல இருந்து 9, 9ல இருந்து 11, 6ல இருந்து 8, 8ல இருந்து 10, 10ல இருந்து 12. அப்போ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப இந்த தேர்வு முறை ரத்து செய்யப்படுறதுனால அந்த கனெக்டிவிட்டிக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டு கிடைக்குமான்னு தெரியல. ஆனா நம்ம மாநில அரசு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பதான் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஒரு ஃப்ரீயா படிக்கும் குழந்தை, சிந்திக்கும் திறன் நல்லா இருக்கும், அந்த குழந்தை ஒரு மன அழுத்தம் இருக்காது அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்றத நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு 11க்கு வந்து தேர்வு வச்சிருந்தாங்க, பொது தேர்வு. அது ரொம்ப அருமையாவே இருந்தது ஆக்சுவலா. கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11க்கான பொது தேர்வு அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த 11 அண்ட் 12th முடிச்சுட்டு அந்த நீட்டுக்கு படிக்கிறதோ இல்லை ஜெய்க்கு படிக்கிறதோ அப்படின்னு வரப்ப அந்த பசங்களுக்கு +1 படிக்காம நிறைய பேர் வர்றதுனால +2க்கு அந்த கனெக்டிவிட்டி மிஸ்ஸு, பேசிக்ஸே தெரியறதில்லை. ஏன்னா 11 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்கு. இப்போ கூட நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், +1 சிபிஎஸ்சிக்கு வந்து எக்ஸாம்ஸ் கிடையாது, +2 தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸு. அதனால போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நல்ல ப்ரெஷர் இருக்கு. 11th கண்டுக்கவே இல்லை, பசங்களுக்கு விளையாடுறது, இஷ்டத்துக்கு விட்டுறது, டூர் கூப்பிட்டு போகிறது. அப்போ 11th டாப்பிக்காக அந்த பையன் படிக்காமே 12க்கு வரப்ப 12th மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறான். அகெயின் வந்து இந்த ரேஷியோ வந்து என்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தா அஃபெக்ட் ஆகும். +2ல அட்டகாசமாக மார்க் வந்துடுவான், போயிடுவான், ஃபர்ஸ்ட் இயர் M1 M2 அரியர்ஸ் வச்சுருவான். ஏன்? பேஸ் வந்து இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த 11க்கான பொது தேர்வை வந்து தமிழக அரசு நீக்கியது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கு. என்னுடைய பார்வையில் அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை அப்படின்றதா நினைக்கிறேன். அதே போல தமிழ் மொழியில அனைத்து பாடங்களையும் எவ்வளோ வரைக்கும் படிக்கணுமோ எல்லாத்தையுமே தமிழ்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே தான். ஆனா இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தமிழ்நாட்டில் இருக்கும் வரை சாத்தியம். ஆனா வெளியில போகிறப்ப இன்னைக்கு கூட ஆங்கில வழியில பள்ளிக்கூடங்கள்ல படிக்க மாணவர்கள் இருந்தாலும் சரி, அரசு பள்ளியில ஆங்கில வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் சரி, அந்த பசங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா ஒண்ணுமே புரியறதில்லை. அப்ப இருமொழி கொள்கை அப்படின்றப்ப தமிழுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும், தப்பே சொல்லலை. பட் ஆங்கிலத்திலையும் அந்த குழந்தைகள் சரளமாக பேசி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை ஒவ்வொரு வகுப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமா அழுத்தி வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா வெளியில போய் அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல வந்து 2 மொழி கொள்கை சொல்றவங்க 2 மொழியிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதா தமிழக அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு. ரைட்டா? இப்போ இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய மாணவர்கள் ஜெயிக்கிறதுக்கான தன்மைகள் எது இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். பார்க்கலாம் உங்களுடைய பார்வையில் இந்த மாநில கல்விக் கொள்கை எப்படி இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ல கொடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன், அவங்க கருத்து முரண்படுதா, இல்லை நான் ஏதாவது முரண்பட்டு இருக்கேனா, இல்லை அவங்க மாநில கல்விக் கொள்கை தான் சிறப்பாக இருக்கா, இல்லைன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களாக இருக்கா. எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல. பாய்.